புளிச்ச தோசை மாவில் என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச தோசை மாவை கையில், காலில், அப்புறம் கழுத்தில் கருப்பு இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நல்ல ப்ளீச்சாக வேலை செஞ்சு நல்லா அந்த கருமையெல்லாம் போக்கும். சூரிய வெளிச்சத்தினால நமக்கு கை காலெலாம் கருப்பாகும் இல்லையா, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த கருப்பெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த போர்ஸில் டீப்பாக அழுக்கு இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே எடுத்து நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிடும். இதை கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிறோம் இல்லையா, தேய்க்கும்போது நல்ல ஸ்க்ரப்பாக வேலை செஞ்சு டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துரும். நல்ல ஷைன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இதை அப்ளை பண்ணுறதுனால இதில் இருக்க பாக்டீரியானால் நமக்கு ஸ்கின் தொற்று, சரும தொற்று எதுவுமே வராமல் பாதுகாக்கும். இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் வீக்லி ட்வைஸு இல்லை ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.